ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை தேடி இருவர் வரப்போகிறார்கள். அந்த இருவருடைய பெயரையும் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தோடு தான் வருகிறார்கள். காரியக்காரர்கள். அந்த விஷயத்தை மட்டும் செய்யாமல் போகவே கூடாது என்று வருகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் வாழ்க்கையின் துவக்கத்தில் மிக 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 உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் இன்று உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையில் உன்னை வாழ விடுவோமா வேண்டாமா என்று இருந்தவர்கள் இப்பொழுது உன்னிடம் சகஜமாக பேசுகிறார்கள். ஆனாலும் உனக்கு சந்தேகம், ஏன் இவர்கள் திடீரென்று பேச வேண்டும், இவர்கள் ஏன் திடீரென்று நம்மிடம் பேச வேண்டும் என்று உனக்கு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அனைவருமே ஒரு காரியத்தோடும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடும் தான் வருகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் உன்னை மிகப்பெரிய அளவில் தொந்தரவு கொடுத்து, மிகப்பெரிய அளவில் உனக்கு மனதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்து, உன்னை வாழவே வைக்கக்கூடாது என்று சண்டை போட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னிடம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், யாரும் நல்ல எண்ணத்தோடு பேசுவது கிடையாது. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் பார்த்தாலே எல்லோருக்கும் ஏன் தான் உன்னை பார்த்தாலும் சரிதான் கோபம் வருகிறது என்று தெரியவில்லை. நீ யாரிடமும் சண்டை போடுவதும் கிடையாது. நீ யாரிடமும் அடுத்தவர்களுக்கு ஏன் இந்த அளவு பொறாமை வருகிறது என்பது எனக்குமே புரியவில்லை. ஆனால் தங்கமே, ஒரு 2 பெண்கள் மட்டும் உன்னுடைய கணவன் குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு அகந்தையோடு திமிரோடு இருக்கும் 2 பெண்கள் எப்பொழுதுமே உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு சிரித்த முகத்தோடு பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதுமே ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு பெண்ணை பார்ப்பது போலவே தான் பார்ப்பார்கள். நீயும் எவ்வளவோ அன்போடு பேச ஆரம்பித்து விட்டாய். ஆனால் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்குமே அவர்களுடைய குணத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவே இல்லை. நீனுமே நினைப்பாய், எத்தனையோ நபர்கள் மாறி நம்மிடம் சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள், ஏன் இவர்கள் மட்டும் இன்னும் நம் மீது அதிகமாக கோபத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று. அவர்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய இரத்த உறவு உன்னுடைய பக்கம் வந்துவிட்டது. அவர்களுக்கு செய்து கொண்டு இருந்த கைகள் இப்பொழுது உனக்கு செய்ய ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் ஒரு குடும்பம் ஆகாமல் இருந்திருந்தால் எல்லாமே அவர்களுக்கே போகும் என்ற ஒரு அதிகபட்சமான ஆசை. அதாவது இந்த ஆசையெல்லாம் அவர்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை யோசிப்பது கிடையாது. அடுத்தவனுடைய சொத்தும் அடுத்தவனுடைய பணமும் தனக்கு வேண்டுமென்று நினைப்பவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பையனோ ஒரு பெண்ணோ இப்படி இருந்தால் எப்படி இருப்பார்கள்? தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சம்பாதிப்பது பத்தாமல் அடுத்தவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் சம்பாதித்து தனக்கே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசை! இந்த ஆசைப்படுபவர்கள் எல்லாம் ஒரு நாள் அழியத்தான் செய்வார்கள். மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அழியத்தான் செய்வார்கள். உன்னுடைய குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கைக்குள், அதாவது உன்னுடைய துணை வாழ்க்கைக்குள் நீ வராததற்கு முன்பு உன்னுடைய துணை சம்பாதிக்கும் காசு எல்லாமே அவர்கள் குடும்பத்திற்கு கொடுத்து கொண்டு அங்குதான் இருந்து கொண்டு இருந்தார். ஆனால் உனக்கு துணைக்கு கல்யாணம் ஆன பிறகு நீ உன் துணைக்கு எல்லாம் சொல்லி புரிய வைத்த பிறகு எதுவுமே நமக்கு செய்வது இல்லையே என்ற ஒரு பொறாமையோடு பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நீ ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். பொறாமை பிடித்தவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆணவம் பிடித்தவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இவர்களுக்கெல்லாம் மத்தியில் தான் நீ வாழ முடியுமே தவிர இவர்களெல்லாம் மற்றவர்கள் போல அழிந்து விட வேண்டும் என்று நினைத்து வாழ முடியாது. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் 2 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டேனா? அந்த 2 நபர்களுமே உன் வீட்டை தேடி வருகிறார்கள். காரணம், உன் வீட்டில் இருப்பவர்கள் யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. உன் துணை சம்பாதிக்கும் ஒரு சிறிய பணமாக இருந்தாலும் அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதனால் அவர்கள் தேவையில்லாத விஷயத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். எதுவாக இருந்தாலும், எந்த விசேஷமாக இருந்தாலும் சரிதான், போய் சாப்பிடாதே. முக்கியமாக அவர்கள் கொண்டு வரும் எந்த பலகாரத்தையும் உண்ணாதே. பூவோ பழமோ எதுவாக இருந்தாலும் உபயோகப்படுத்தாதே, மற்றவருக்கும் கொடுக்காதே. உன்னுடைய வீட்டு வாசல் தாண்டி, படியை தாண்டி இது வீட்டிற்குள் கொண்டு வராதே. ஏன் என்றால் தேவையில்லாத விஷயத்தை கலந்து கொண்டு வருகிறார்கள். என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடியும். உனக்கு அடையாளம் காட்ட முடியும், இவர்கள்தான் என்று சொல்ல முடியும்.
இல்லை இவர்கள் எனக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்றால் உண்ணும் பொருளாக இருந்தால் உண்ணுக்கொள். அது உன்னுடைய விஷயம். பிறகு ஏதாவது நடக்கப் போகிறது என்றால் என்னிடம் கேட்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நேரடியாகவே சொல்லிவிடுகிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேட்கக்கூடாது. புரிகிறதா? வாழ்க்கையில் நிச்சயமாக என்னுடைய பேச்சை கேட்டு நடக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் முன்னுக்குத்தான் வருகிறார்கள். என்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நான் காவல் காத்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்பொழுதும் நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் காவல் காக்கத்தான். எனக்கு தெரிய வருகிறது ஒரு தீய விஷயம் என்றால் அதை சொல்கிறேன். வேண்டாம் என்று விட்டு போனவர்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்து உன்னுடைய வீட்டிற்குள் வந்து நுழைவதற்கு முயற்சிகள் செய்து விட்டார்கள். 2 பெண்ணும் சேர்ந்து உன்னுடைய வீட்டிற்குள் வருகிறார்கள். நாளை இல்லை நாளை மறுநாள் நிச்சயமாக அவர்கள் உன்னுடைய வீட்டை தேடி வருவார்கள். அதனால் தயவு செய்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். சண்டை போட்டுவிட்டு உன்னிடம் சேர்பவர்களுடைய வாழ்க்கையில் எது கொடுத்தாலும் தயவு செய்து உண்ணாதே. அதை மீறி நீ உண்டு விட்டால் ஆனால் வரும் விளைவுக்கு நீதான் காரணம். எல்லா விஷயத்திற்கும் நீதான் பொறுப்பு. தெய்வத்தை சொல்லக்கூடாது. நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். மீறி ஒரு விஷயத்தை செய்கிறாள் என்றால் அதற்கு நீ மட்டும்தான் பொறுப்பாவாய். காலம் முழுவதும் உனக்கு இது நல்லது அது நல்லது இந்த விஷயம் நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. அன்பான தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் துணை உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கிறதோ அது நிச்சயமாக என்னை மீறி எப்பொழுதும் நல்லதோ கெட்டதோ நான் அதற்கு கட்டளையிட்டால் தான் நடக்கும். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இது மாதிரியாக இருக்கும். கெட்ட எண்ணம் கொண்டவர்களை விரட்டிவிட்டு நல்ல எண்ணங்களை உனக்கு நிச்சயமாக நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களை நான் கொடுப்பேன். பரபரப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நடக்கும். நிறைய சந்தோஷங்களை இழந்துவிட்டு நீ தவிக்கிறாய். ஆனால் கூடிய சீக்கிரமாக சந்தோஷமானது வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீயே பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து பல கட்டங்கள் பெரிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உயர ஆரம்பிக்கும். நிறைய சிரிப்பாய். இப்பொழுது நிறைய அழுகிறாய் அல்லவா? நிறைய சந்தோஷமாகவே சிரிப்பாய். நல்லதொரு மாற்றங்களும் நல்லதொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்றங்கள் வரும். உனக்கு பிடித்தது போல பல மாற்றங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்கும். கண்ணீரை துடைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா. இப்பொழுது கெட்ட எண்ணத்தோடு வருபவர்களுடைய மனநிலைமை எப்படி வருகிறார்கள் ஏது வருகிறார்கள் என்று எல்லா விஷயத்தையும் உனக்கு சொன்னது போல எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பேன். நான் இருக்கிறேன் உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதற்காக. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொன்றையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன தேவை என்னென்ன தேவை இல்லை, எந்தெந்த விஷயங்கள் என்னுடைய பிள்ளைக்கு முக்கியம் எல்லாமே எனக்கு தெரியும். யார் என்னுடைய பிள்ளையை அன்போடு நெருங்கி வருகிறாய், யார் மிகப்பெரிய ஒரு தீய விஷயத்தோடு நெருங்கி வருகிறார்கள் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் முன்பே சொல்லிவிடுவேன். அதனால் கவலை வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.